ஏசாயா 53:4 வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம். 3வது வசனம் வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். பாருங்க, எல்லாமே நமக்காக, எல்லாமே நமக்காக, எல்லாமே நமக்காக. ஏன் அவ்வளவு ஒரு நொறுக்கப்பட காரணம் என்ன? அந்த இரத்தம் முழுமையா சிந்தப்பட வேண்டும். யோவான் சுவிசேஷம் 19:34 வசனம் வாசிங்க. ஆகிலும் போர் செய்வரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. பாருங்க, கடைசி சொட்டு ரத்தத்தையும் கூட. ஏன்னா எல்லா அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்களையும் முடிக்க வேண்டியது இருக்கு. யாருமே குறை சொல்ல முடியாது. இனி ஒரு மேசியா வரப்போறது கிடையாது. கடைசியா பாருங்க, அந்த ரத்தம் சிலுவையில அப்படியே ஒளி கீழே வருது. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அங்க இல்லை. அவருடைய விழாவிலே குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் கீழே விழுந்தது என்று தீர்க்க தரிசனமாக ஒரு வசனம் உண்டு. சகரியா தீர்க்க தரிசனம் 13:1 வசனம் வாசிங்க. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கி நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். பாருங்க, இது தண்ணீர் ஊற்று கிடையாது. இது பாவங்களையும் அந்த பாவத்தினால் உள்ளதான அந்த இருதயத்தை சூழ்ந்திருக்கதான அழுக்குகளையும் நீக்கக்கூடியதான இயேசு கிறிஸ்துவனுடைய திரு ரத்தம். அது திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. எந்த ஒரு மனுஷனானாலும் சரி, எந்த ஒரு மனுஷனானாலும் சரி, அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து எனக்கு பாவங்களிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி மனம் கசந்து அழுவானையான அவனுடைய இருதயம் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படும். 1 யோவான் 1:7 வசனம் வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்க, அந்த திறக்கப்பட்ட ஊற்று என்ன பண்ணுதான்? பாவங்களை நம்மளை விட்டு அப்படியே நீக்கி அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களையும், அந்த இருதயத்தில் இருக்கிற எல்லா கரைகளையும் அப்படியே நீக்கி அந்த மனுஷனை சுத்திகரிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 அது தெளிவா சொல்லப்பட்டு, திரளான ஜனங்களை காண்கிறார்கள். அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டவர்கள். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியவனுடைய இரத்தத்திலே தோய்த்து வேழ்த்தவர்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் அது கழுவக்கூடியது, சுத்திகரிக்கக்கூடியது. எப்பேற்பட்ட மனுஷனானாலும் சரி, அவனுடைய பாவத்து நிமித்தம் கைகள் கரைகள் படிந்தா இருந்தாலும் சரி, வெண்மையாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி வெண்மையாக்கப்பட்ட திரளான ஜனங்களையும் தேவன் காண்பிக்கிறார். அந்த ஜனங்கள் எப்படி இருக்க? தங்கள் அங்கிகளை, தங்களுடைய ஜீவியத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து வெளுத்தவர்கள். அவங்க எல்லாருமே பிறக்கும் போதே பரிசுத்தவான்கள் கிடையாது. அவங்க எல்லாருமே பிறக்கும் போதே நீதிமான்கள் கிடையாது. அவர்கள் பிறக்கும் போதே அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கிடையாது. அவர்கள் எல்லாரும் பாவிகள். பல்வேறு விதமான பாவங்களையும் குற்றங்களையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்தவர்கள் தான். ஆனா எப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மீட்கக்கூடியது, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என் பாவங்களை மன்னிக்கக்கூடியது, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்து புதுப்பிக்கக்கூடியது என்று அறிந்தார்களோ, அப்பொழுது அந்த தேவனிடத்தை தங்களை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்ததுனாலே அந்த இரத்தம் அவர்கள் என்ன அப்படியே தோய்த்து வெளுத்த ஒரு அனுபவம், பாவமற்ற ஒரு அனுபவம், கரையற்ற ஒரு அனுபவம், பிள்ளையற்ற ஒரு அனுபவத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார்.